ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் ஒரு அரசியல் மேடையில், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு மேடையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் அனைத்து வேட்பாளர்களையும் அறிவிக்கிறார். அதாவது அந்த மாவட்டத்திற்குட்பட்ட அந்த மாவட்டத்திற்கு அருகாமையில் உள்ள வேட்பாளர்களை அறிவிப்பு செய்கிறாரு. அதில் பல்வேறு கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அவருடைய பேர் சொல்லியும் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தொகுதி சொல்லியும் வேட்பாளர்களை திருமாவளவன் அவர்கள் அறிவிக்கிறார். அந்த வேட்பாளர்களில் நடப்பு அமைச்சரும் இருக்கார். அவரையும் விசிக தலைவர் அவர்கள் அறிவிக்கிறார். அதே மேடையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக கட்சி தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அதே மேடையில் அமர்ந்திருக்காங்க. அவங்களும் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க. திருமாவளவன் அவர்களும் அவருடைய பேரை குறிப்பிடுறாங்க. இதற்கு முன்னதாக அந்த மேடையில் அமர்ந்த பல்வேறு கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை, கூட்டணி கட்சி சார்ந்த வேட்பாளர்களை திருமாவளவன் அவர்கள் அறிவிக்கிறாரு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர் அறிவிக்கும்போது எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறாங்க, கை அசைக்கிறாங்க பொதுமக்களை நோக்கி. அதாவது மேடைக்கு எதிர்ப்புறமாக அமர்ந்திருக்கிற பொதுமக்களை நோக்கி கை அசைக்கிறாங்க, வணங்குறாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன் முன்னாள் அமைச்சர், அதாவது இன்னாள் அமைச்சர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் திருமா அவர்கள் அறிவிக்கிறாரு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல், பார்க்கும் போதுமே தெரியுது, ஒரு திமிர் பிடித்த ஒரு சாதிய அகங்காரம் கொண்ட ஒரு பெண்மணியாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அமர்ந்திருந்தாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். உள்ளபடியே கண்டனத்திற்குரிய ஒரு செயல். எவ்வளவோ விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க தேமுதிகவும் திமுகவும், இருந்தாலும் கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மேடையில் திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அந்த டைமில் மட்டும் திருமதி பிரேமலதா அவர்கள் எழுந்து நின்று வணங்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் திருமாவளவன் திருமதி பிரேமலதா பேரை உச்சரித்த போது இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஒரு திமிர்த்தனத்தோடு தான் அமர்ந்திருந்தாங்க அந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இது ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயல். தேமுதிக விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தால் எப்படி விழுந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இருந்தும் கூட அனுதாப ஓட்டு கூட இவங்களால் வாங்கி இந்த கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஒரே ஒரு தொகுதியில் கூட வின் பண்ண முடியல. இருந்தாலும் கூட திமுக அவங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கு, தொகுதிகளை ஒதுக்கியிருக்கு. மாநிலங்களவை உறுப்பினராக கூட தேமுதிக கட்சியை சார்ந்த திரு எல் சுதீஷ் அவர்களை, அதாவது பிரேமலதா விஜயகாந்துடைய தம்பி அவர்களை எம்பியாக வாய்ப்பு அளிச்சிருக்கு திமுக கூட்டணி. அதே திமுக கூட்டணியில் கடந்த சில வருடங்களாக பயணிக்கிற விசிக கட்சியை இந்த மாதிரி அவமதிச்சிருக்கிறது உள்ளபடியே அங்கே யாருக்குமே பாதகமாக முடிய போகிறது கிடையாது. திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு மட்டும்தான் இது பாதகமாக முடியும். அவர் முன் வருத்தத்தை தெரிவிக்கணும். ஏன்னா சோசியல் மீடியாவே பற்றிக்கிட்டு எரியுது. பல சம்பவங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக நிகழ்ந்துட்டு இருந்தாலும் கூட இந்த சம்பவம் குறிப்பிடுற வகையில் இந்த சோஷியல் மீடியாவில் பற்றிக்கிட்டு எரியுது. ஏன் அவங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போனாங்க, இந்த மாதிரியான திமிர்த்தனத்தோடு அவங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவங்களே முன் இதை பற்றி பேசணும். ஒரு தெளிவான ஒரு தெளிவுரையை, ஒரு விளக்க உரையை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறணும்.